ஹலோ பிதாவே, இந்த வேளையில் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆயுஷ் நாளை ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய அன்பை ருசிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நாமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பாடலை பாடி நம்ம 282வது பாடல். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்படு செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்படு செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. காடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா. காடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா. கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். யுக்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு, கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட தம்மக்களை தினமும் நடத்தி விடுவார். தெரிந்து கொண்ட தம்மக்களை தினமும் நடத்தி சென்றார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது. ஸ்துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது.
ஆத்தும திருப்தியாகும், ஆனந்த ராகம் பிறக்கும். ஆத்தும திருப்தியாகும், ஆனந்த ராகம் பிறக்கும். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆம், ஒரு வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மையப்படுத்தலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வேத பகுதி ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை இலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கழிவுறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தவர்களை அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுஷை அளித்தீர். ரட்சிப்பினால் அவர்கள் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்கிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானுடைய தேவனால் அசைக்கப்படாதிருப்பார். மது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். மது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். மது கோபத்தின் காலத்தில் அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்தில் அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்தர்கள் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவனை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிட்டு. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேட்டு அவர்கள் முகத்துக்கு நேரே விடுவிக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஒரு நல்ல பெரிய ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியாகிய ரட்சிப்பிலே நம்மை கழிவுற வைக்கிற அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தருடைய அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். நாம் ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய விருப்பம் நிறைவேற அவர் எதை விரும்புகிறாரோ அப்படி நாம் செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பம் செய்கிறதற்காக இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் அவரவர்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று பார்ப்பார்கள். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்வார். முதலாவது அவருடைய விருப்பத்தை தான் நாம் நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். உத்தம ஆசீர்வாதங்களுடன் நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர்கள் சிரசின் மேல் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் உத்தம ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரை நம்புகிறவர்களே அவர் கைவிடுகிறவர் அல்ல. அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் அவர் செயல்பாடு பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உத்தம ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைப்பார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்ன என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்கும்போது தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் யாவையும் செய்வார் என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. அவர் நல்லவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் எந்த விதத்திலும் நம்மை குறைபட விடுகிற தேவன் அல்ல. எந்த அளவு நாம் அவரை சேவிக்கிறோமோ அந்த அளவு தேவன் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாளிலே தேவனை நாம் மகிமைப்படுத்தி அவருக்குரிய கனத்தை நாம் செலுத்துவோமே, ஆனால் அது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும். ஆண்டவர் நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய நன்மையை செய்வாராக.
நாம் தொடர்ந்து பிரார்த்தனை ஜெபித்து முடித்திருக்கிற உபவாசத்திலே ஆண்டவர் நல்ல நன்மைகளை நமக்கு தருவார். குறைபடாதபடி அவர் கொடுப்பார். தொடர்ந்து அவரை நாம் பற்றி கொண்டிருப்போம். அவர் விரும்புகிற ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். நாம் அவரிடத்தில் சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தினால் போதும். ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது சில வேளை பொல்லாங்கு நினைக்கிறவர்கள் அவர்கள் தீவிரத்து விழுந்து அவர்கள் காரியம் வாய்க்காமல் போகும். எல்லாரும் நல்லது செய்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. பொல்லாங்கு செய்கிறவர்களாக இருக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த நாளையும் கூட ஆண்டவர் நமக்கு தந்த நாளை நினைத்து நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையில் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தி உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய வல்லமையை காண செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு வழி அடையும் பொழுது ஒரு வழியை திறக்கிற தேவன். சத்ரு எவனை விழுங்கலாம் என்று வஞ்சித்து அவன் வகை தேடி கொண்டிருக்கிற நிலையிலே உம்முடைய மகிமையை நாங்கள் காணுகிறோம். உம்முடைய அதிசயங்களை நாங்கள் அறிகிறோம். கர்த்தரங்களை போஷிக்கிறீர், வழி நடத்துகிறீர். எல்லாவற்றுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எங்களை கைவிடாத நேசர் நீர் எங்களோடு இருந்து நன்மையானாலே எங்களை முடிசூட்டி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாங்கள் உம்மிடத்தில் வரும்பொழுது எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு விடாதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாக அவருடைய மார்பிலை சாகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும். ஆம் ராஜா, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்காக எங்களால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களை ஏற்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் எங்களுக்கு நன்மையை செய்து உம்முடைய முகத்தை பார்க்க கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீ புறம்பே தள்ளுகிறதில்லை. ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே மகிமையை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அப்படியாக நீர் எங்களை நடத்தி கொள்ளும். இந்த காலை நேரத்திலும் இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் உள்ளவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படி செபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கி அப்பாவுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சத்ரு ஒரு வழியாய் வரும்பொழுது 7 வழியாய் ஓடிப்போவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவன் பல வழியிலே வந்து எங்களை அழிக்க பார்க்குறான். ஆனாலும் அப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் எங்களுக்கு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். அவர்கள் வியாதி நீங்கள் சுகமாக இருக்க கர்த்தர் மகிமை காணப்படும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பூரண சமாதானம், பூரண சந்தோஷம், பூரண விடுதலை இவைகளை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உண்மை 100% ஆண்டவராக இயேசுவின் மேல் நாங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம். உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கையிலே ஆண்டவரே அம்பரா துணியிலே புகழ் வைக்கிறது போல உம்முடைய கையிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மயப்படுத்துகிற ஒரு பாக்கியவான்களாய் நீர் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் சமூகம் எவ்வளவு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொண்டு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை கண்டிராத ஒரு மகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே உம்மை களி கூர்ந்து மகிழ்ந்து கடந்த நாளில் உபவாசித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஏற்றுக்கொண்டு எங்களை திடப்படுத்தி வந்திருக்கிறீரப்பா. உங்களுடைய ஜெபம் வீண் போகாதபடி இயேசுவின் மார்பிலே நாங்கள் சாய உதவி செய்யும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, இடன் கொள்ளுங்கள் அவைகளை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா உபத்திரவங்களிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். எங்களை முற்றிலுமாக உங்களுடைய கரத்திலே கொடுக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும். அப்பாவின் மகிமை எங்களுக்கு வேண்டும்.
உடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, சத்துரு எவனை விளங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருந்து யாருடைய வாழ்க்கையை எப்படி கிரி செய்யலாம் என்று பல வழியிலே உள்ளே புகுந்து நல்லவர்களையும் தீய வழியிலே மாற்றி தீமையான செயலுக்கு இழுத்து பல சஞ்சலங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு உத்தமனுக்காரன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய உத்தமத்தை சோதித்து பார்த்து ஆண்டவராக இயேசுவோடு எங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ள கிருபை தாரும். நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு ஒரு வாழ்வு இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்வு எங்களுக்கு வாழ்வில். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மேல் வைக்கிற அன்புக்கும் இரக்கத்துக்கும் முடிவே இல்லைப்பா. நீர் எங்கள் மேல் வைக்கிற இரக்கம் அன்பு நாங்கள் எந்த அளவு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே செலுத்துகிறோம், அந்த அளவு நாங்கள் உம்முடைய மகிமையை காண எங்களை அர்ப்பணிக்கிறதில்லை. இந்த பொழுதில் எங்களோடு நல்ல நேசம் வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடு. ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழிப்பான். ஆமாம், நீதிமான், நாங்கள் நீதிமான்கள் என்றால் பனையை போல செழிக்க வைப்பீங்க, லீபனோனை போல. ஆனால் என் தேவனே, அந்த பனையை போல செழிப்பதற்கு ஆண்டவரே, அந்த நீதிமானுடைய கூடாரத்தில் அந்த நீதியின் வழியில் இருந்து செயல்படுகிற மகிமையை நாங்கள் காண ஆவலோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எந்த வழியிலாகலும் அதை செய்ய முடியும். ஆனாலும் நாங்கள் இதுதான் வழி, அதிலே நடவுங்கள் என்று சொன்னது போல் அந்த வழியிலே நாங்கள் உண்மை மேம்படுத்தி வர கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவர்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு நேற்று தினத்தில் ஆராதனையிலே என் தேவன் ஆசீர்வாடினீர், எங்களோடு இருந்தீர். ஆண்டவரே, ஒரு சிறப்பு ஞாயிறாக எங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய நிலைகளை அறிகிறீர், அதில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அதுக்கு பக்கவலனும் பாதுகாலுமாய் மீதமுள்ள காரியங்களை செய்து முடிக்க உங்கள் கரங்களை நாங்கள் காத்து ஏந்தி நிற்கிறோம். ஆண்டவரே, அதை நீர் யாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவர், செய்து உம்முடைய மகிமை வெளிப்படுத்த செய்கிற தேவன். இன்னும் எங்கள் நடுவில் நீர் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வானகமே வையகமே, வானகமே வையகமே. ஆண்டவர், எனக்கு ஒரு ஆசை உண்டு. அந்த ஆசை இயேசுவோடு வாழ்வதுதான். எனக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த இயேசுவை குறித்து அறிய வேண்டும் என்பது. இதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுகிறது போல இந்த நாட்களில் வெளிப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவர் என்பதால் இந்த நேரத்தில் கூட பாவமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இந்த காட்டிலும் எங்களை ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் என்ன நடந்தாலும் வெளியே ஆண்டவர் சத்ரு எங்களை விழுங்க பார்த்து கொண்டே இருப்பான். பல இடங்களிலிருந்து ஆண்டவரை திறந்த ஒரு நிலை. ஆனாலும் என் தேவன் எங்களை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஒரு அடக்க ஒதுக்கமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தார். ஆடம்பரம் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாதபடி வைக்கும் பொழுது அதில் நாங்களுடைய இவைகளை நான் காண முடிகிறது. கர்த்தர் அப்படியாக செய்து தேவனுடைய வல்லமையை ஆண்டவரே நம்ம விட்டு இழந்து அவங்ககிட்ட போகிறதை நாம் பற்றி கொண்டு ஆண்டவருடைய மகிமைக்கு நேராக நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. சில வேளைப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என் தேவனுடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது எங்கள் மேலே என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் இயேசுப்பாவிட்ட நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். இயேசுப்பா, நீங்கள் நினச்சி எங்களுக்கு ஒரு வாழ்வு இருந்துன்னா இயேசுவிடத்திலே அம்மா என்பதை நாங்கள் சிந்திக்கவும். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் அது வளர்கிறது, குடும்பங்களில் செயல்படுகிறது. அது எங்களுக்கும் பற்றுதலாக இருக்கிறது. இந்த தீய கிரியைகளாகிய செயல்களை நாங்கள் ஆண்டவரே தொடாதபடி அனுபவிக்காதபடி இவர்களை வேறு விதத்தில் அவர்களுக்கு நீர் கொடுத்து அனுப்ப கற்று உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, விசுவாசித்தால் மகிமையை காண்பார். ஆம் ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீர். உலகம் தராத அன்பை தருவாயோ இயேசு பாலா.
எந்த உள்ளத்தில் நின்று ஆண்டவரே உலகம் தராத அன்பு நீ கொடுக்கிறீர். அதிலே ஆண்டவரே நாங்கள் இதை வேண்டாம் என்று அலசடிப்படுத்தாலும் கர்த்தர் நீ கிருபையாக இறங்கி தேவ மகிமை வெளிப்பட செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்ய நினைத்தது தடைபடாது, விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த நாளிலே நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே ஆயுஷ் நாட்கள் ஒரு நாளையும் கொடுத்து உங்களுடைய அன்பை ருசிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாதிருக்க கர்த்தருடைய சம்பத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவன் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அப்பா உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே அதை புதுப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், இதை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையாக இறங்கி வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய மகிமை கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமாண்டவரே உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தி வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். சியோனிலே கம்பீர சத்தம், அந்த ஆரவார ஆர்ப்பாட்டம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இந்த நாட்களே அவையிலே என்றால் சத்துரு எளிதிலே வஞ்சித்து விடுவான். ஆண்டவருடைய பாதுகாவல் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கட்டும். நாங்கள் நிர்விசனமாக இல்லாதபடி அவருடைய மகத்துவத்தை ருசிக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதுவரையில் எனக்கு கண்டிராத அதிசயங்களை எங்களுக்கு செய்கிறேன். அதை சிந்திக்க நேரம் இல்லாதபடி எங்களை சத்துரு வஞ்சிக்கிறார். தொடர்ந்து அவைகளை நாங்கள் அறிந்து எடுத்து நாங்கள் ஆண்டவரை பத்திரப்படுத்த அதை பயன்படுத்துகிறோம். இல்லை ஆண்டவரை பத்திரப்படுத்து என்று சொல்கிறேன். அப்பொழுது அதனுடைய விளைவு என்ன நற்பலன் என்பதை ஆண்டவர் நீ சுட்டி காட்டுகிறேன் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென். ஆமென்.